விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கோ மண்ணிற்கோ நாதனுமா தன்மையினார் கண்ணிப் பணிமின் கணிந்து ஓரானை கண்டை உமையாள் திருமகனை பேரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் புத்தி ரசம் பத்தும் வரும் சக்தி தரும் சித்தி தருந்தான் ஆடும் பரிவேல் அணி சேவல் எனப் பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனைத் தருவில் சாடும் தனியானைத் தகோதரனே உல்லாச நிராகுல யோக இதச் சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே எந்தாயும் நீ எனக்கருண் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து அனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா உமராமரை நாயகனே யாங்கோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பரவேலவர் தந்தது அதனால் ஊமேலயல் போய் புணர்வே நாமே நடவே நடவேரியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மாபொருள் ஒன்றும் யான் அறிந்திரனே திணியான மனோ சிலை மீதுனதால் அணியார அரவிந்தம் அரும்பு மதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயா பரனேயே தூக்கும் பனுவற்றுறை தோய்ந்த கல்வியும் சொற்றுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமுச் செல்வமும் தொண்ட செல்லாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போக மணிரஞ்சித புண்ணியமூர்த்தேகே योगीश शाश्वत शरण्य भवाप्ति बहुत लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासादि भागवत पुंगव गृह्निवास भक्तानुरक्तानां परिपालन पारिजात लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम मनोजवं मारुततुल्य वेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगता अजाट्यं वाक्पटुत्वं च अनुमस्मरणात् भवेत् असाध्य साधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனின் திருச்செந்தூர் முருகனே ஜெய செந்தில் நாதனே ஜெயந்திநாத சுவாமியே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை வரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தும் வலத்தலம் ஓங்கி கண்ட வேளே தன் முகத்துயமணி முகச் செய்வமணி எந்தன் ஷண்முக தெய்வமணியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வடிவுடை நாயகி சமேத ஸ்ரீ திருவற்றியூர் தியாகராஜ சுவாமினே நமः.
ஸ்ரீ வள்ளலார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யோ நமோ நம. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். வெற்றிவேல் முருகனுக்கரகரோஹரா. மெய்யன்பர்களே, தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதிவயலூர் முருகப்பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமண கிருபானந்த வாரியார் சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல பாம்பன் சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி, வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி, அற்புதமான இந்த கிருத்திகை நன்னாளே குமாரஸ்தவத்திலே 18வது அடியிலிருந்து சிந்திக்க கூடிக்கிறோம். நாமாவடி 18. ஓம் நயநய பதயே நமோ நமஹ. ஓம் நயநய பதயே நமோ நமஹ. நயம் என்ற சொல்லுக்கு நன்மைன்னு ஒரு அர்த்தம், இன்பம். அதனால சில பேர் நயமா பேசி காரியத்தை சாதி. இந்த நயமா பேசுறது, காரியத்தை சாதனை பண்றவங்களா மிக நயமாக பேசக்கூடியவர். இது நான் சாதாரணமாக சொல்வேன். ரொம்ப நீ பேசுகிற பேச்சில், நயமாக பேசுகிற பேச்சில் அந்த கர்ப்பத்துக்குள்ள குழம்பு கூட தானாக வெளியே வந்துடும், சிசிரின் பண்ணுவானா அப்படின்னு. அந்த மாதிரி நயம், அது ஒரு பெரிய ஆற்று. அது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் வரும். நயம் என்று சொல்லுக்கு வழி நடத்துபவன். யார் நம்மை வழி நடத்துகிறான்? இறைவன் முருகப்பெருமான் நம்மை வழி நடத்துகிறான். அதுதான் பாம்பன் சுவாமி சொல்ற. அப்ப இன்பம், விருப்பம், மேன்மை, அறம், நீதி என பல பொருள்களை சொல்கின்ற சொற்களாக இந்த நயம் என்றும் சொல் அகராதிக்கு போட்டு. இது அத்தனையும் முருகப்பெருமானுடைய திருவருளாக இருக்குது. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். அத்தனை இந்த விருப்பம், இன்பம், மேன்மை, அறம், நீதி எல்லாம் பல சொற்கள் பொருளாக இருந்தால் கூட இது அத்தனையும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை தாங்கி இருக்கிறது. அதனால என்ன சொல்றா, நாம நயமா பேசணும், எல்லாத்தையும் நயமா பழகணும்னா அடிக்கடி முருகப்பெருமானுடைய தரிசனம் காண வேண்டும். அந்த தரிசனம் கிட்டிய பலன், சுவாமி நம்மளை அவர் பார்க்க, நாம அவரை பார்க்கறோம் இல்லை, அவர் நம்மளை பார்த்துருவார். நீங்கள் வந்தனா அட்டன்ஸ் போட்டாலே போ. அதனால சுவாமிகள் சொல்றார், முருகப்பெருமானை அடிக்கடி தரிசனம் செய்து அருள் பெற வேண்டும். அப்ப அந்த அருள் பெற்றால் அந்த நயமாக இருக்கின்ற எம்பெருமானுடைய அந்த அருள் நம்மை நயமாக வாழ்க்கையை நடத்திச்சு. ஏதாவது போறதுக்கு ஒரு பாதை வேணும். அந்த பாதை நல்ல பாதையா இருக்கணும், கரடு முறையா இருக்கக்கூடாது. அது போயிட்டே அப்படி ஹைவேஸ் மாதிரி போயிட்டே இருக்கணும், எங்கேயும் பிரேக்கே இருக்கக்கூடாது. அது மாதிரி முருகப்பெருமானுடைய அந்த திருவருள் தரிசனம், திருவடி தரிசனம் நமக்கு நயத்தை கொடுக்கக்கூடியது. அதனால சொல்றா, நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் நம்மை வழிநடத்தி செல்வனாக இருக்கக்கூடிய கந்தவேடும் மிக்க நன்மையும் இன்பையும் தரும் தலைவனாக முருகப்பெருமானே, உன்னுடைய திருவடிகளுக்கும் நாமாவுக்கும் நமஸ்காரம் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அதனால தான் நமோ நமஹா 2 தடவை சொல்றார், நமோ நமஹா. இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, எப்படிலாம் வழிபாடு செய்யணும். அப்பர் பெருமான் சொல்றார், வைத்தீஸ்வரன் கோயில் பதிகத்தில் அழகா சொல்றார், பேராயிரம் பரவி. எதேச்சும் இந்த பாட்டு அமைதி கித்தியில். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. மந்திரமோ தந்திரமும்
மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே புள்ளிருக்கு வேளூராகானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன சைவத்தில் சமயத்துக்கு போயிட்டார். சமணத்துக்கு வேறு சமயத்தில் மீண்டும் இங்கே வர பெருமானே உள்ளூருக்கு வேலூர் வைத்தீஸ்வரா இவ்வளோ நாள் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டு போயிட்டேனே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அதை தான் இங்கே சுவாமிகள் சொல்றார். ஓம் நயனய பதையே நமோ நம. அவன் நாமாவை சொல்லு, அவன் திருவடியை சொல்லு, அவன் பாடலை பாடு, அவனை அடிக்கடி தரிசனம் பண்ணு, கிருத்திகளை தரிசனம் பண்ணு, சஷ்டியில் தரிசனம் பண்ணு, விசாக நட்சத்திர தரிசனம் பண்ணு. இது பண்ண பண்ண நமக்கு நை. இது அப்பர் பெருமானு அந்த திருக்கழுப்பால தேவாரத்திலையும் பதிவு கொண்டார். காணெடுத்து மாமயில்கள் ஆடும் சோலை கழிப்பாலை மேய கபாலப்பனார் வானிடத்தை ஊரடங்கு வல்லை செய்யும் வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. அங்கே இருக்கிற முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்து திருக்கழிப்பாலையில பாடுறார். அப்போ அடியார்களை முருகப்பெருமான் வழி நடத்தி செல்வதால் ஓம் நயநய பதையே நமோ நம. முருகப்பெருமானுடைய தரிசனம் எப்பேற்பட்டது தெய்வமணிமான்ல சொல்ற ராமலிங்க சுவாமி சொல்ற இந்த முருகனை பார்த்தா சொல்றேன். திருமுருகங்கள், அந்த திருக்கரங்கள், முருகப்பெருமான அழகான திருமேனி. கோயிலுக்கு பார்த்தா எங்கெங்கேருந்தோ வராங்க. இது இருக்குதுன்னா நாம் நினச்சிருக்கிறோம். எங்கெங்கேருந்தோ வர இந்த முருகன் அழகே. நான் போனதானே எங்கே வீட்டுக்குள்ள நுழைய எங்கே சார் போயிட்டேன்னு கந்தக்கோட்டா பெரிய இடம். அப்போ எந்த அளவுக்கு பக்தி அப்போ இந்த முருகன் பேரில் இருந்திருக்கும். இது ஹார்ட் ஆஃப் த சென்டர் அப்படின்றாங்க. இந்த இடம் இருக்குது கந்தக்கோட்டம் சாதாரணமான விஷயம் அல்ல இது. அதனால் அந்த முருகப்பெருமான் அந்த அழகு தரிசனம் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவனுடைய தரிசனம் எப்பேரு, அந்த தரிசனம் கண்டா நமக்கு என்னென்ன இன்பம் நயம் விளையும். கந்தை நினை வாழ்த்தாத பேயர்வாய் கூழுக்கும் ஏக்கத்திருக்கும் பெருவாக எந்தை நினை வாழ்த்தாத, உன்னோட வாழ்த்தெல்லாம் அந்த வாய் வேஸ்ட். பேயர்வாய் கூழுக்கும் ஏக்கற்றிருக்கும் பெருவாய். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது. அதான் பாம்பன் சுவாமி சொன்னால் இறை தேடுவதோடு இறையும் தேடு. சும்மா சாப்பிட்டுட்டே இருக்காத, அந்த நேரத்தில் கொஞ்சம் இறைவனை நினை, அந்த இறைவனர் வரணும். அடுத்து சொல்றார், எங்கள் பெருமான் உன்னை வணங்காத மூடத்தலை இகழ்விரு கெடுக்கும் தலை. முருகப்பெருமான கண்டகோடத்தில் வந்தால் தலையே வணங்கணும், நமஸ்காரம் பண்ணணும். நமக்கு நமஸ்காரம் தான் எதுவுமே சொல்ல தெரியலனா கூட சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணாலே போதும். நான் என்றால் எனக்கு, மா என்றால் இல்லை, எல்லாம் முருகப்பெருமானுக்கு தான். அது வைணவத்தில் நிறையா ஆச்சாரியன் சொல்கிற வரைக்கும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வைஷ்ணவ கோவில். ஆச்சாரியன் போருன்னு சொல்கிற வரைக்கும் நமஸ்காரம். ராமானுஜர் வெய்ய அவர் குருநாதருக்கு போய் அப்படியே அந்த சுடுமணலில் பண்ணிகிட்டே இருக்காராம். குருநாதருக்கே மனசு ராமானுஜா போருங்க. அப்போ எவ்வளோ அந்த குரு பக்தி எவ்வளோ இருந்தால் அவ்வளோ நமஸ்காரம். நாய் என்றால் நமக்கு, மாய் என்றால் இப்போ எல்லாம் யாருக்குன்னா முருகப்பெருமானுக்கு தான் எல்லாம் நாம் செய்கின்ற நமஸ்காரங்கள். அதனால தான் நம்ம பாரத தேச பண்பாட்டில் வயசானவங்களுக்கு நமஸ்காரம். வயசானவங்களை மதிக்கணும். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்று சொல்ல காரணம்னா இந்த பண்பாடு அப்பேற்பட்ட கல்ச்சர். அப்போ சொல்கிறார், எங்கள் பெருமான்
உனை வணங்காத மூடத்தலை இகழ்வு கடுக்கும் தலை. இதே தான் அப்பர் சுவாமி சொல்றார். தலையே நீ வணங்காய் சொல்றார் இல்லையா அங்கமாடி சிரசு முதல் பாதம் வரை சொல்றார். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். வணக்கத்துக்குரியது இறைவனுடைய தலை. அப்புறம் சொல்ற இந்த கண்கள் கண்ட கோட்டத்துக்கு வந்த உடனே முருகனை பார்க்கணும். இதை பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன அழகா சொல்ற. அந்த முருகப்பெருமான கண்ட கண்கள் எப்படின்னாக்கா அதை அவங்களுக்கெல்லாம் மெட்ராஸே வராது. அவர் சொல்கிறார், நான் சொல்லலை, அவங்களுக்கு மெட்ராஸே வர. அப்போ எழுதிக்கார் இது. கந்தமிகு நின்மேனி காணாத கண்கள், கந்தமிகு நின்மேனி காணாத கயவர் கண் கடனீஸ்வரிந்த அழுகன். இதான் மெட்ராஸே. அப்படியே நம்ம பார்க்க முடியுமா ஒரு காலத்தில்? இப்போ ஏதோ மாத்திரை எல்லாம் வந்துச்சு, கண்ணாடி போட்டுக்கிறோம். அப்போல்லாம் வந்தால் ஒரு வாரம் இருக்கும், அப்படியே இப்படி வரியும் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்திருக்கும் தான். அப்போல்லாம் இந்த மாதிரி அவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. இப்போ ஏதோ ஒரு 5 ரூபா டேப்லெட்டில் இப்போ சரியாக போகுது, கண்ணை விட்டுன விட்டு. அவர் சொல்கிறார், கந்தமிகு நின்மேனி காணாத கண் கயவர் கண் கடநீர் சொரிந்த அழுக. சரி, அவனை பார்த்த கண்கள் எப்படின்னார். கந்தமிகு நின்மேனி கண்ட கண்கள் ஒளிமேவு மிக்க கண்கள். முருகப்பெருமான அந்த கண்டகோட்டை முருகப்பெருமான தரிசித்த கண்கள் எல்லாம் கண்களில் ஒரு பிரகாசம் இருக்குமா. கந்தமிகு நின்மேனி கண்ட கண்கள் ஒளிமேவு மிக்க கண்கள். அப்புறம் அந்த காது என்னன்ற கடவுள் உன் புகழ் தனை கேளாத வீணர் செவி கைத்திரவு கேட்கும் செவி. காதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு. கண்ணு காது மூக்கு இந்த பஞ்சேந்திரியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் காது ரொம்ப காது தான் நமக்கு. மற்ற செல்வம் இருக்குது, செவிச்செல்வம் வேணும் இல்லையா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் துணி எல்லாம் தலை. அதனால தான் வேதமே சொல்லுது. விநாயகர் பெருமானை வர்ணிக்கும் போது பத்ரம் கண்ணேபி சுரியாம தேவாஹ பத்ரம் பஸ்ய மாற்ற பிரியஜஸ்திராஹ. பத்ரம்னா மங்களம், கர்ணம்னா காது. எப்போ காதுக்கு என்ன மங்களம்? நல்ல வார்த்தைகளை கேட்டு. இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வந்தால் தான் காது நல்ல விஷயம் ஒரு 1.5 மணி நேரம் கேட்கும் சபால. அப்புறம் கீழே இறங்கும்போது எப்படி நமக்கு தெரியாது இல்லையா? இந்த 1.5 மணி நேரம் காது நல்ல விஷயத்தை கேட்குது இல்லையா? பத்ரம் கர்ணேபி சுயாம தேவாக. அதுதான் அவர் சொன்னார். செவிகால் கேண்மின்களோ. என்ன விஷயம் சொல்றான்? ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேளு. நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேளு. காதுக்கு இது ஓங்கார வடி. அப்படியே நல்லா அழுத்தி பாருங்க, ஏதோ ஒரு சவுண்டு. சமுத்திரத்தின் அலை ஓங்கார். வலம்புரி சங்க காதில் வச்சு பார்த்தா ஓங்கார சத்தம் கேட்கும். அப்போ ஓங்கார பிரணவமாக இருக்கக்கூடியது இந்த காது. அதனால இது நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இது காது வழியாகத்தான் உள்ள இதயத்துக்கு போகும். அவர் சொல்றார், கடவுள் உன் புகழ் தனை கேளாத வீணர் செவி கைத்திழவு கேட்கும் செவி. அப்போ கடவுளுடைய விஷயத்தை முருகப்பெருமானுடைய அந்த புகழை கேட்காத செவி இருந்தும் ஒன்றும் பயனி, அது வேஸ்ட். பந்த மர நினையோனா பாவிகள் தம் நெஞ்சம் பகீரன நடுங்கு நெஞ்சம். இந்த நெஞ்சம் எப்ப பத்திலே இறைவனை நினைச்சிருக்கோம். நெஞ்சே நீ நினையா நீ மே புன்சடை. நெஞ்சே நீ நினைய பரமனிந்திரு முன்னர்க்கு குவியாத வஞ்சர்கை பலியேற்க நீள் கொடுங்கை. இறைவன்ட்ட போனோடனே 2 கை நீ கூப்பி வணங்கடமா. அப்படி இல்லாதனா அது வேஸ்ட்டு. கந்தமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் சொல்றார். சந்தமிகு இந்த இடத்துல சந்தமிகு போட்டார்.
சந்தமிகு சென்னையிற்கந்த கோட்டத்துள் வடத்தலம் ஓங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி எந்தன் சண்முக தெய்வமணியே. ஏன் வள்ளலார் இப்படி பாடினார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நான் போல் சொல்லுவேன். ஏன் பாடினார்னா, இந்த வள்ளல் பெருமானை அந்த கந்தகோட்டை முருகப்பெருமான் தான் வழி நடத்தி சென்றார். இதைத்தான் பாம்பன் சாமி உணர்ந்து ஓம் நயநய பதயே நமோ நம சென்டென்ஸ் சேர்க்கிறார். ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகனை சொல்கிறார். நிறைய விஷயம் படித்தா தான் முருகப்பெருமானுடைய இது இருக்குது. அது பெரிய பிரவாகம், கடலை விட பெருசு, உள்ள அருள். ஸ்புரன் மந்தஹாசைகி சகம்சானி சஞ்சதே அதான் சொல்லிடுவோம் சம்ஸ்கிருத வந்தாங்க. கடாட்சவணி பிருங்க சங்கோஜ்வலானி சீதாயந்தி பிம்பாதாரணி ஈசனீனோ தவ ஆலோகயே ஷண்முகாம்போருகானி. நீ எப்பேற்பட்டவன் திருச்செந்தூர் முருகனாக இருக்கக்கூடிய ஆறுமுக கடவுளே, பரமேஸ்வரனுடைய புத்திரன். உனது அந்த ஆறுமுகமாக இருக்கின்ற அந்த ஆறு முகங்களும் எப்படி இருக்குது, எப்போது பார்த்தாலும் புன்சிரிப்பை உதித்தவையாக இருக்கின்றன. அதோடு கூட ஆறுமுகத்திலிருந்து ஒரு அழகான ஜொலிக்கின்ற ஒளி வீசக்கூடிய அருள் கீர்த்தி வருகின்றது. மலர்ந்த தாமரை போல் மலர்ந்தும் இருக்கின்றன. அவ்வளோ அழகாக சொல்றார். அப்போ முருகப்பெருமானுடைய அவருக்கு எத்தனை கண்ணுன்னு பார்த்தா 18 கண். 6 முகங்களில் அஷ்டாதச லோச்சனாய நம்ம அஷ்டம்னா 8, தசம்னா 10. ஒரு முகத்துக்கு 3 கண்ணு, 6 முகத்துக்கு நான் சொல்லலை, நாமாவிலே வருது சகஸ்தாம். அஷ்டாதச லோச்சனாய நம்ம. அப்போ அந்த 6 திருமூல கண்கள் அப்படி இப்படியே அங்கே அலைந்து கொண்டு இருக்கிறதா. அவர் ஆதிசங்கர் அப்படியே கற்பனை பண்ணி சொல்றார். பார்ப்பதற்கு இது எப்படி இருக்கிறது என்றால், முருகப்பெருமானே தாமரை புஷ்பத்தில் இருக்கும் தேனை குடிக்கும் வண்டுகள் போல் உள்ளது. தாமரை மலர்ந்தாச்சா உள்ள தேன் இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு எப்படி வண்டுகள் அப்படியே அலைந்து கொண்டு இருக்கிறதோ அது மாதிரி என் கண் உண்மையில அலைகிறது. முகாரவிந்தங்களில் விளங்கும் உதடுகள் அமிர்தத்தை பிரவாகம் செய்வதாக இருக்கின்றன. அத்தகைய மகிமை வாய்ந்த உன்னுடைய 6 திருமுகங்களை நான் திருச்செந்தூரில் தரிசித்தேன். அவன் என்னை வழி நடத்துகிறான். ஆனால் தான் அவருக்கு வயிற்று வலி தீர்ந்து, நல்லா தெரியும். அவருக்கு வயிற்று வலி தீர்ந்ததால் தான் சுப்பிரமணிய புஜங்கம் 33 ஸ்லோகம் பாடி. அது நம்ம சபையில் சொல்லக்கூடிய இந்த இதில் வாய்ப்பு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. அதனால அதை வழி நடத்துகிறான். என வழி நடத்தி சென்றவனே, அத்தகைய மகிமை வாய்ந்த 6 முகங்களை பார்த்தபோது என் மனமே லேசாகி. இதுதான் இறையல். சில கோயிலுக்கெல்லாம் போனோடனே நமக்கு நம்மள அறியாமல் ஒரு ஈர்ப்பு வந்துடும். அந்த மாதிரி யாருக்கு வருதோ அவங்களாம் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போய், அதுதான் அவங்களுக்கு உண்டான கோயில். வாழ்நாள் முழுக்க எந்த கோயிலில் போய் சுவாமி உங்களுக்கு தரிசனம் பண்ணி மனசும் டக்குன்னு ஈர்க்குறதோ அந்த கோயிலை விடக்கூடாது. சார் வரைக்கும் அந்த கோயில் போயிட்டே. இந்த மனம் ஆன்மாக்கள் அந்த லயம் ஒன்றுபடுது. அதில் தான் ஆலயம் என்று சொன்னார். என்று சொன்ன ஆன்மா லயம். எங்கே நம்ம மனசு ஒடுங்குதோ அந்த சுவாமி கட்டியமாக பிடிச்சிக்கணும். ஐயா நிறையா இடத்துக்கு போகிறேன். ஐயா நிறையா கோயிலுக்கு வராங்க இந்த கோயில். அப்போ சொல்கிறார், இதனால் இந்த 6 முகத்தை நீ என்னை வழிநடத்தினா என்னுடைய ஜென்ம சாபல்யம் தீர்ந்தது. எனக்கு இதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடே இல்லை. அப்போ ஒரு முகத்தை பற்றி சொல்கிறார். 6 முகம் யாருக்கு? முருகப்பெருமானுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷல். ஒரு முகம் மகாவிஷ்ணுவுக்கு, 2 முகம் அக்னி பகவானுக்கு, 3 முகம் தத்தாத்திரேயருக்கு. பிரம்மா விஷ்ணு அந்த ஸ்வரூபத்தில் இருப்பார். 4 முகம் பிரம்மாவிற்கு, 5 முகம் சிவனுக்கு, 6 முகம் முருகப்பெருமானுக்கு மட்டுமே குறித்தார். அதனால தான் 6 முகம்
ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம். ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம். ஆதி அருணாச்சலம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேற எதாவது இருக்கானா கிடையாது. அதுதான் ஆதி. அப்ப அந்த காரணம் ஏன் இந்த ஆறுமுகத்தை சொன்னார்னா, தபாலோகையே சண்முக அம்போருகாணி, என்னுடைய முருகா திருச்செந்தூர் முருகா அந்த ஆறுமுகத்தை கண்டதுனால என்னுடைய ஜென்ம சாபல்யம் தீர்ந்தது. என்னை நீ வழிநடத்தி சென்று என்னுடைய வயிற்று வலியை போக்கி அருள் செய்தாய். ஆறு முகமும் ஒரு முகம் நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் கடவுளாக பார்க்கல அப்படின்னு. கடவுள்லாம் அரூபமாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செயல்கள் எல்லாம் அங்கே கம்ப்யூட்டரில் நம்ம செய்கின்ற நல்வினை தீவினைகள் எல்லாத்துலேயும் அங்கே போனோடனே லிஸ்ட்டு போட்டு தான் கொடுப்பாங்க. அப்புறம் தான் இவருக்கு எங்கே போகலாம், இவர் யார் எந்த அம்மா வயிற்றில் பிறக்கணும், எந்த அப்பா வயிற்று வழியாக பிறக்கணும் அப்படின்னு தான் சுவாமி லிஸ்ட் போட்டு. அதனால தான் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இப்போ திருவடி என்ன செய்கிறது? நம்முடைய வழிக்கு துணையாக இருக்கிறது. அப்போ முருகனுடைய நாமம் நம்முடைய மொழிக்கு துணையாக இருக்கிறது. நல்லா தமிழ் பேசுனா முருக வழிபாடு பண்ணு, தமிழ் சரளமாக வரும். அது திருப்புகள்லாம் கற்றுண்டா நல்லாவே வரும். நல்ல ஹார்ட் ப்ராப்ளம், ப்ரீத்திங் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமே இருக்காது. அந்த மாதிரி சந்தத்தில் அருணகிரிநாத பெருமான் அனுபவிச்சு போட்டு எல்லாம் அந்த மூச்சு சம்பந்தமான விஷயமே திருப்புகழ் படிக்க அந்த மூச்சு சம்பந்தமான அத்தனை வியாதிகளும் நீங்கும். தப்போ ரைட்டாக உட்காந்து படிக்கணும். எந்த சந்தத்தில் வேணால் நீங்கள் படிக்கணும்னு எண்ணம் வந்துட்டா சுவாமி வந்து எடுத்து கொடுத்துருவார். படிக்கணும்னு எண்ணம் வரணும். அதை தான் சொல்றார், அவனுடைய திருவடி நமது வழிக்கு துணையாக இருக்கிறது. விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா முருகா எனும் நாமங்கள். நாமம் சொல்ல நாமங்கள் பன்மையில் சொல்ல முருகா முருகா எனும் நாமம். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. பயந்த தனி. இப்போ இந்த உலகத்தை விட்டு நம்ம ஆன்மா போகுது இல்லையா, அப்போ முருகன் அடியார்களுக்கு சுவாமி அப்படியே கூட வர்றார். பயந்த தனி வழிக்கு துணை. நம்ம பயந்த தனி வழி மார்க்கெட்டுக்கு போகிறது அங்கே போகிறதுலாம் கிடையாது. அந்த வழி அங்கே போகிறது தான் பயந்த. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. யம தர்மராஜா எப்படி கொண்டு போகிறான்னு தெரியாது. அப்போ முருகனுடைய இந்த கந்தகோட்டை நவமணி மாலை, கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சுப்பிரமணிய புஜங்கம், இன்னும் எண்ணற்ற அடியார்கள் பாடியிருக்க முருகப்பெருமானுடைய இந்த கவிதைகளை நாம் பாடுகின்ற பொழுது நமக்கு யம பயமே இருக்காது. அதனால தான் சொன்னார், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடல் மயூரமுமே. இப்படி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் பாம்பன் சுவாமிகள் அவன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறான். அதனாலே ஓம் நயனய பதையே நமோ நமஹ. வீரவேல் முருகனுக்கே, ஞானவேல் முருகனுக்கே, சத்ரு சம்ஹாரவேல் முருகனுக்கே, கந்தகோட்ட முருகப்பெருமானுக்கே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரியமஞ்சை வாழ்க, யானை தென்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் ஏறுமையிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் உண்டு, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க.
நன்றி, நமஸ்காரம். கணபதி தாஸ்.